பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசுக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரியா? துக்கம், கவலை, பாடுகள் இதெல்லாம் உலக வாழ்க்கையில வரும். அதெல்லாம் நம்ம கடந்து போகணும். சரியா? அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு வசனத்தை கொண்டு பேசுறாரு, ஜெபிக்க வைக்கிறாரு, நம்மளை தேற்றுகிறார். அப்படி வாழ்றதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில பெரிய சந்தோஷம். சரியா? இந்த இடம் கூட பாருங்க, நல்லா இருக்கா? இந்த மாமரம் இதெல்லாம் பார்க்குற தோட்டம், இது நம்ம இயேசுடிக்கிறாருக்கு சொந்தமானது, இயேசுக்கு சொந்தமானது. நம்ம ஊழியத்துக்கு நிறைய இப்படி தோட்டங்களே ஆண்டவர் தந்திருக்கிறார். இயற்கை சூழ்நிலையில நான் இந்த தோட்டத்தெல்லாம் எவ்வளோ நாள் ஜெபிச்சிருக்கிறேன். நடந்து கொண்டே ஜெபிப்பேன், முழங்கால் படிட்டு ஜெபிப்பேன். சாயங்காலம்னா சும்மா ஒரு பாய் விரிச்சு மரத்தடியில் உட்காந்து வசனத்தை தியானத்தை ஜெபிப்பேன். அது மாதிரி ஒரு அழகான ஒரு இடம். இந்த இயற்கை சூழ்நிலை இப்போ ஜெபிக்கிறது மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்களா, மலையில ஏறி ஜெபித்தார், கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபித்தார். அப்படி பார்க்கிறோம்ல. உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் வீட்டை விட்டு வெளியே இறங்குங்க. பெண் பிள்ளைக்கு போக முடியாது, ஆனால் பையங்க போகலாம்ல, ஆண்கள் போகலாம்ல. போய் அப்படியே காத்திருந்து ஜெபித்து பாருங்க, வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும். சரி, அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நாளைக்கு நம்முடைய எழுப்புதல் பெருவிழா ஆரம்பிக்குது. எழுப்புதல் பெருவிழா விளம்பரம்லாம் பார்த்தீங்கல்ல. அந்த எழுப்புதல் பெருவிழாவில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த காரியத்தில் அற்புதம் செய்வதற்கு ஒரு பெருவிழா இருக்கு. சமாதான பெருவிழா, சுகமளிக்கும் பெருவிழா, விடுதலை பெருவிழா, ஆசீர்வாத பெருவிழா, சிறுவருக்கான பெருவிழா, வாலிபருக்கான பெருவிழா. அதெல்லாம் பார்த்தீங்கல்ல. நீங்க அதில் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படுங்க. ஒவ்வொரு பெருவிழாவிலும் இயேசு அற்புதம் செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்டோடு ஜெபிச்சு ஆயத்தப்படுகிறோம். உங்களுக்காக உபவாசம் பண்ணி பல நாளை ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுங்க. ஒரு நாள் 2 நாள் தங்கி கூட நீங்கள் அந்த பெருவிழாவில் பங்கு பெற்று விட்டு போகலாம். எல்லா நாளும் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் அந்த பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற்றுட்டு போகலாம். அது உங்கள் வசதி. சரி, ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்தி சொல்லுகிறார் என்று அவளோடு காத்திருக்கிறீங்கல்ல. சங்கீதம் 40 சங்கீதம் 17வது வசனத்துல ஒரு பக்தனுடைய அழகான ஜெபம் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த ஜெபத்தை செய்யணும். என்ன ஜெபம்? தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்க, என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு துணை தேவை தானே? நீங்க பரிசுத்தமா வாழணும், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும், நீங்க செய்யற காரியம் ஜெயமாகணும்னா ஒரு துணை, ஒரு ஹெல்ப். ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருப்பார். நான் உனக்கு துணையா இருக்கிறேன், உன்னை பரிசுத்தமா காத்து கொள்ளுவேன், சோதனை மேற்கொள்ள உதவி செய்வேன், நீ செய்கிற காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன், உன்னுடைய படிப்பில வெற்றி தருவேன், உன்னுடைய வேலையில உயர்வு தருவேன், உன் பிசினஸ்ல ஆசீர்வாதம் தருவேன், உன் குடும்பத்துக்குள்ள சமாதானம் தருவேன். நான் இருக்கிறவனுக்கு துணையா ஆண்டு சொல்றாரு. நான் அப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவரே, என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, என்னால் இதெல்லாம் செய்து முடிக்க முடியாது, எனக்கு துணையா இருந்து நீங்க செய்யுங்கன்னா அவர் அழகாய் சொன்ன, நான் இருக்கிறேன் துணையா, நீ செய்ய, உன்னால முடிந்ததை செய்துக்கிட்டே நான் கூட இருந்து எல்லாத்திலும் உதவி செய்வேன். அப்படிதான் இந்த ஊழியம் நடக்கிறது, அப்படிதான் என் வாழ்க்கை நடக்கிறது. அது மாத்திரம் இல்ல, என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். சில சமயத்துல நமக்கு சில காரியத்துல விடுதலை தேவை இருக்கும். பயம் அப்படியே கிரிப் பண்ண சாத்தான் எதிராளி எதிலாவது நம்ம அடிமையாக்கணும்னு ஒரு பாவத்தை கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான், சோர்வை கொண்டு வருவான், பிரச்சனையை உண்டாக்குவான், சுத்திலும் அப்படியே கண்ணிகளை உண்டாக்குவான். நம்ம மீண்டு வர முடியாது போல் தெரிகிற மாதிரிலாம் நடக்கும். அந்த ஆண்டவர் சொல்லுவார், நான் இருக்கிற விடுதலை கொடுக்க, பயப்படாத. நான் கடந்து வந்த ஊழிய பாதல் இப்படி எத்தனையோ சோதனை நெருக்கம், இனி அவ்வளவுதான் முடிந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பிசாசு நெருக்கம் உண்டு பண்ணினான். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதனால தான் சந்தோஷமா நிற்கிறேன். இந்த ஜெபத்தை செய்யுங்க. தேவரீர், நீர் எனக்கு துணையா இருக்கிறீர், என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், எனக்கு விடுதலை தருவீர், இந்த இக்கட்டிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவீர், நீங்க என்னை விடுவிக்கிற தேவன். நீங்க சொல்லி பாருங்க, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க பயப்படுகிற அந்த காரியத்துல சூழ்நிலை இன்றைக்கு மாறும், ஒரு விடுதலை உண்டாகும். இயேசு உங்களுக்காக செயல்படுவார். நீங்க எப்போ கூப்பிடுவீங்கன்னு தான் அவர் பார்க்கிறார். நீங்க கூப்பிடணும்ல. பேதுரு கடல்ல அமிழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஆண்டவரே ரட்சின்னு கூப்பிட்டான். உடனே தான் கரை நீட்டி தூக்கினார்.
அவருக்கு தான் எல்லாம் தெரியுமா, நான் என் பாட்டில் இருப்பேன்னா மூழ்கி போயிருப்பான். நீங்க கூடணும், நீங்க சொல்லணும், வாய் திறந்து, தேவரீர் எனக்கு துணையா இருக்கிறீர், என்னை விடுவிக்கிறவர், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அற்புதம் நடப்பதை காண்பீங்க. சொல்றீங்களா? இப்போ அப்படி ஆண்டவரை பார்த்து ஒரு நிமிஷம் கண்களை மூடி, தேவரீர் எனக்கு துணையாய் இருக்கிறீர், என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறீர், இந்த கட்டில நெருக்கத்திலிருந்து எனக்கு இன்றைக்கு விடுதலை தருவீர், அதை நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.